லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போதும். நிறைய க்ரீம் கேட்குறவங்களுக்கு இன்னும் கூட நம்ம போடலாம், திகட்ட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ட்ரிஃபிள் வந்து 2 ஸ்பூன் அப்படியே கவர் பண்ணிடுறோம். சிரப்பு மட்டும் போட்டால் போதும், வேறு ஒன்றுமே போட வேண்டியதில்லை. போட்டுட்டு ஐசிங் பண்ணிடணும். அப்படி லைட்டாக அப்படி மேலாக அப்ளை பண்ணாலே அந்த க்ரம்ஸ் வந்து மேலே எடுத்துகிட்டு வராது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். பட் இந்த கோவிட் வந்து எவ்வளோ பெரிய ஒரு நாசமாக்குச்சோ அதை விட இன்னொரு சைடு நல்லதும் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். நிறைய பேர் வீட்டில் இருந்து தொழில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ரொம்ப பூமான ஒரு இண்டஸ்ட்ரி என்ன தெரியுமா? ஹோம் பேக்கரி. அதாவது வீட்லேயே பார்த்தீங்கன்னா கேக் செஞ்சு விற்கக்கூடிய நிறைய பேர். எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய அக்கா வந்து உருவாக்கிட்டாங்க. நிறைய பேர்கிட்ட நாங்களே வந்து பர்த்டேல ஏதாவது ஃபெஸ்டிவல் அப்படின்னா அவங்க கிட்ட தான் போய் கேக்கே ஆர்டர் பண்ணுவோம். அந்த அளவுக்கு அவங்க பேர் வாங்கிட்டாங்க. அதுவும் இன்ஸ்டாகிராம் சேனல்லாம் ஓப்பன் பண்ணி பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாங்க இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்குள்ள. ஸோ அந்த மாதிரி இந்த கோவிட் டைம்ல முளைச்ச காளான் அப்படின்னு சொல்லுவாங்க. கோவிட் டைம்ல முளைச்ச காளான் கிடையாது. அந்த மாதிரி கோவிட் டைம்ல அவங்களுடைய வாழ்க்கைக்கான அஸ்திவாரத்தை போட்டிருக்கிறாங்க கொடைக்கானலை சேர்ந்த பத்மபிரியா அப்படிங்கிறவங்க. ஏன்னா இவங்க கேக் பிஸ்னஸ் பண்ணி சூப்பராக ரன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. ஸோ அவங்களே அவங்களோட கேக் பிஸ்னஸை எப்படி ஆரம்பிச்சாங்க வீட்லேயே அப்படிங்கிறத தான், அந்த பேக்கரி பற்றி தான் சொல்ல போகிறாங்க. ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அதை பற்றின ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் பிஸ்னஸ் சேனல். நான் உங்கள் யுவராணி. பிளாக் ஃபாரஸ்ட் கேக் போடலாம் சார். டார்க் ஸ்பாஞ்சில் நம்ம குக் பண்ணி வச்சிருந்த டார்க் ஸ்பாஞ்சில் 1 kg பிளாக் ஃபாரஸ்ட் கேக் போடுறோம். இதுக்கு நமக்கு தேவை வந்து லிஃப்ட் டாப்பிங் க்ரீம். இது வந்து 1 லிட்டர் பாக்கெட். அப்புறம் வந்து நமக்கு சாக்லேட் டார்க் காம்பவுண்ட் இது நமக்கு தேவை. இதுதான் மெயின் இன்கிரிடியன்ட். இது வந்து சாக்லேட் ட்ரஃபிள். இது ட்ரஃபிள் நம்ம தயாரிக்கிறது. இது வந்து நம்ம மைக்ரோவேவ்ல தான் பண்றது. நம்மள்ட்ட மைக்ரோவேவ் கிடையாது. அதனால டபுள் பாயிலிங்ல இது நம்ம பண்ணலாம். எப்படின்னா ஈக்குவல் குவான்டிட்டி டார்க் காம்பவுண்டும் இந்த லிஃப்ட் டாப்பிங் க்ரீமும் ஈக்குவல் குவான்டிட்டி தான். இது ரொம்ப ஹாட்டா, ரொம்ப ஸ்டவ் வந்து ரொம்ப சிம்ல தான் வச்சு பண்ணணும். வச்சு இந்த இதெல்லாம் பண்ற மாதிரி கீரலாம் பண்ற மாதிரி கலக்கி லைட்டா இது பண்ணோம்னா அதுவே மெல்ட் ஆயிடும் உங்களுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம க்ரீமை வந்து பீட் பண்ண போறோம். ஓகே. இப்போ பாத்துக்கங்க, நம்ம ஒரு பாதி அளவு போட்டுக்கலாம். இப்போ 1 kg கேக் தான் போட போறோம். இன்னொரு 1/2 kg போடுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி பாதி மட்டும் ஊத்திட்டேன். இப்போ அது வந்து இப்போ இது 1 லிட்டர், அது 1 லிட்டர், அதுல பாதி 1/2 லிட்டர் வந்து 1/2 லிட்டர் அட்ட ஊத்திருக்கேன். இந்த அளவுக்கு நமக்கு வந்து வரணும் க்ரீம். இந்த பதத்தில் இருந்தால் தான் நமக்கு ஐசிங் வந்துட்டு நல்லா இருக்கும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். சாக்லேட் சிரப்னா இது நாங்களே தயாரிக்கிறது. இதுதான் நம்ம பிளாக் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து போட்ட சிரப். இது வந்து பேலட் நைஃப், இதுக்கு பேர் பேலட் நைஃப். இந்த பேலட் நைஃபை வச்சு நம்ம ஃபுல்லாக சைட் ஆஃபில் இப்படி பண்ணிக்கணும். டேமேஜ் ஆகாமல் வரும். அப்படியே லைட்டாக இது பண்ணிக்கணும். இந்த ஸ்பாஞ்சை வந்து இப்போ நம்ம வந்து 4 லேயராக கட் பண்ணணும். இந்த நைஃபை வச்சு தான் நம்ம கட் பண்ணுறோம். வேறு எதுலேயும் கட் பண்ண முடியாது. சாதாரண நைஃப்பில் கட் பண்ணோம்னா பிஞ்சிரும். இந்த நைஃப் தான் வந்துட்டு நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து இதை வந்து அந்த கத்தியை வந்து சாய்க்கவும் கூடாது, இது பண்ணவும் கூடாது. அதே ஃப்ளோலையே போயிட்டே இருந்துச்சுன்னா ஈவனாக கட் ஆயிரும். இது வந்து கேக் ஸ்டாண்டு நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, இது ரோலிங் ஆகும். நமக்கு தகுந்த மாதிரி சுற்றிக்கலாம். இதில் வந்து சிரப்பு ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நம்ம சிரப்பை வந்துட்டு அப்ளை பண்ணுறோம். சிரப்பு நம்ம போடலைன்னா கேக்கு வந்து ட்ரை ஆயிரும். இது போட்டோம்னா நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். கேக் அப்படியே உள்ள கரைஞ்சிரும், வாயிலே நல்லா கரைஞ்சிரும். இந்த ட்ரஃபிள் இருக்குது பாருங்கள், இந்த இதை எடுத்து சும்மா லைட்டாக இப்படி எல்லா பக்கம் பண்ணுற மாதிரி இப்படி பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணி விடுற மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த க்ரீம் இருக்குது பாருங்கள், ரொம்ப அதிகமாகவும் போடக்கூடாது. லைட்டாக எடுத்து இந்த அளவு தான், 1 லேயருக்கு உள்ளதான் அப்படியே அப்ளை பண்ணுற மாதிரி தான். இந்த ட்ரிஃபிள் வந்து 2 ஸ்பூன் போடணும். இப்போ பேலட் நைஃப்பில் அப்படியே அப்ளை பண்ணுறோம். இதெல்லாம் போடணும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம். இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை வந்து நம்ம இந்த டப்பாவை ஓப்பன் பண்ணிட்டோம்னா நம்ம ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும். ரெண்டாவது அதே தான், 2வது லேயர் அப்படி வைக்கிறோம். கீழே பண்ணோம், பேஸில் பண்ணதே தான் சிரப்பு. லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போதும். நிறைய க்ரீம் கேட்குறவங்களுக்கு இன்னும் கூட நம்ம போடலாம், திகட்ட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ட்ரிஃபிள் வந்து 2 ஸ்பூன்.
அப்படியே கவர் பண்ணிடுறோம். சிரப்பு மட்டும் போட்டால் போதும், வேறு ஒன்றுமே போட வேண்டியதில்லை. போட்டுட்டு ஐசிங் பண்ணிடணும். அப்படி லைட்டாக அப்படி மேலாக அப்ளை பண்ணாலே அந்த க்ரம்ஸ் வந்து மேலே எடுத்துகிட்டு வராது. ஸோ அந்த கேக் செய்யறதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அந்த கேக் பீஸ் எடுத்து ஒன்று சாப்பிட்டா நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகுது. அந்த செய்கிற ப்ராசஸுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஸோ இன்னும் பல விஷயங்கள் பத்மபிரியா நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ வீட்டிலே செய்யக்கூடிய இந்த ஹோம்மேட் கேக் பிஸ்னஸ் இருக்குல்ல, அது எப்படி வந்து அவங்க பண்ணுறாங்கன்றதை இன்னும் இன்டெப்த்தாக நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பில் ஒரு கோர்ஸ் மூலமாக அவங்களே சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த கோர்ஸுடைய பெயர் வீட்டிலிருந்து பேக்கரி பிஸ்னஸ் ஆண்டுக்கு 9 லட்சம் ரூபாய் வரை சம்பாதிக்கவும் அப்படிங்கிறதா அந்த கோர்ஸுடைய பேர். நீங்கள் ஃப்ரீடம் ஆப்பில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இன்னும் இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு வந்துடுங்க. ரொம்ப இது பண்ணாமல் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக அப்ளை பண்ணாலே அது அப்படியே நல்லா ஒட்டிக்கும். ஸ்பாஞ்சில் நல்லா ரோல் பண்ணிக்கிட்டே பண்ணோம்னா அது பாட்டுக்கு அடி வந்து ஷேப் கிடச்சிடும் உங்களுக்கு. இல்லை இந்த இப்படி வச்சு இப்படி பண்ணோம்னாலே அந்த லைன் கிடச்சிடும். அந்த இதை எடுத்து இதில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உள்ளே போட்டுக்கணும். சின்ன ஹோல் போட்டுக்கணும் இந்த பைப்பிங் பேக்கில். ஹோல் பெருசாக இருந்துச்சுன்னா நமக்கு நிறையா விழுகும். அப்படியே சுற்றி ஒரு லேயர் நல்லா வர மாதிரி போட்டுக்கணும். ஸ்டார்டிங் பண்ணுறவங்களுக்கு இது வராது, பண்ண பண்ண உங்களுக்கு வந்துடும் ஈஸியாக. இது வந்து நாசில், இந்த நாசில் செட்டு வந்து நமக்கு விற்கிது. இந்த பைப்பிங் பேக் சொன்னேன்ல, அதில் இந்த நாசில் இதை உள்ளே போட்டுடணும். கீழ்ப்பக்கம் வர மாதிரி உள்ளே போட்டுட்டு ஓரளவு கட் பண்ணிட்டோம்னா அது கொஞ்சம் வெளியில் தெரிகிற அளவு வந்தால் போதும். க்ரீமை வந்து இதில் போடணும். சும்மா நல்லா ரோல் பண்ணி விட்டால் மட்டும் போதும், அதுவே அந்த டிசைனில் வந்துட்டு உட்காந்துரும். ஒரே ஈவனாக கொடுத்துடணும், இல்லைன்னா டிஃப்ரென்ஸாக தெரியும். எவ்வளோ எவ்வளோ செரிஸ் வேணுமோ அவ்வளோ வச்சுக்கணும் ஒவ்வொரு இடத்துலையும். இது வந்து கேக்கு பேஸு. இந்த பேக்கிங் ஐட்டம் வாங்குறோன்னு சொல்லல, அதில் வந்து இது கேக்கு வந்து நகலாமல் இருக்கிறதுக்கு இந்த க்ரீமை கொஞ்சம் இப்படி அப்ளை பண்ணிவிட்டு நைஃபை அடியில் விட்டு இந்த கையை அடியில் வச்சோம்னாலே அந்த கேக் இப்படி வந்துடும். அங்கனங்கன்னு சைடில் மட்டும் இப்படி வச்சிடணும் சாக்லேட்டு. சாக்லேட் ஒவ்வொரு பைட்டு பண்ணுறப்பையும் நமக்கு சாக்லேட் வந்து கிடைக்கும். இதில் நம்ம எதை எழுதணும் அப்படின்னா மேலே எழுதலாம், நல்லாயிருக்கும். ஒரு 1 hour ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா ஐஸ்கிரீம் ஈக்குவல் இருக்கும், ஐஸ்கிரீம் கேக் மாதிரி இருக்கும். பிளாக் ஃபாரஸ்ட் கேக் செய்ய தேவையான பொருட்கள்: மைதா, உப்பில்லாத வெண்ணெய், சர்க்கரை, கொக்கோ தூள், கேக் ஜெல், முட்டை, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ஐசிங் செய்ய ஃப்ரெஷ் க்ரீம், ஐசிங் சுகர், பட்டர், வெண்ணிலா எசன்ஸ், சுகர் சிரப் செய்ய சர்க்கரை, தண்ணீர், அலங்கரிக்க துருவிய சாக்லேட், ஃப்ரெஷ் செரி, ஜெல்லி செய்ய ஸ்ட்ராபெரி ஜெல்லி கிறிஸ்டல்ஸ், தண்ணீர், சர்க்கரை, கிவி ஃப்ரூட் ஜெல்லி, கிவி ஃப்ரூட் ஜெல்லி கிறிஸ்டல்ஸ், தண்ணீர் மற்றும் சர்க்கரை. இன்னைக்கு இந்த வீடியோல ஹோம்மேட் வீட்லயே பார்த்தீங்கன்னா ஒரு கேக் எப்படி தயாரிக்கிறது, இந்த பேக்கரி பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சும்மா இன்ட்ரடக்ஷன் பார்ட் மாதிரி நம்மளும் பண்ணலாம் போல இருக்கே, இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படிங்கிற ஒரு ஸ்பார்க் உங்கள் மனசில் வந்திருக்கும். பட் இதை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே நம்ம முழுசாக நுழையவே முடியும். ஸோ பத்மபிரியா அவர்கள் ஆல்ரெடி நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பில் இதை பற்றின ஒரு கோர்ஸே போட்டிருக்காங்க. அந்த கோர்ஸுடைய பெயர் வீட்டிலிருந்து பேக்கரி பிஸ்னஸ் ஆண்டுக்கு 9 லட்சம் ரூபாய் வரை சம்பாதிக்கவும் அப்படிங்கிறது தான். ஸோ அதை போய் நீங்கள் செக் பண்ணி ஃப்ரீடம் ஆப்பில் பார்க்கலாம். இல்லைனா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்கிற அந்த லிங்கை போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அப்போ தான் யுவராணின்னா நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு என்னென்ன வேணும், எப்படி எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வீடியோவை நாங்கள் போடுவோம். தேங்க்யூ.